இன்னைக்கு நம்ம வீட்ல லஞ்ச் பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு தாங்க வைக்க போறோம். அதுக்கு தேவையான தாளிப்பு குடுக்கறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கொத்தமல்லி, புதினா தழை, கருவேப்பிலலாம் சூப்பரா பார்த்தீங்கன்னா, அதுவும் தனியா எடுத்து வச்சாச்சு. குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தேவையான தாளிப்புலாம் குடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளியும் சோற நம்ம வதக்கிக்க போறோம். வதக்குனதுக்கு அப்புறம் என்னென்ன ஆட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கெட்டி தயிரும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிட்டு சிக்கனையும் ஆட் பண்ணிக்க போறோம். என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள், மிளகாய் தூள், நெக்ஸ்ட் லைட்டா மஞ்சத்தூள், சால்ட் இவ்வளவுதாங்க சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பார்த்துக்கிட்டு குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போறோம். ஃபைனலா பாருங்க 3 விசில் எடுத்து நான் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா வானல்ல வந்து மாத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். குக்கர் சைஸ் சின்னதா இருக்கிறதுனால அதிகமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து கறி குழம்பு கூட்டி வச்சிருக்கோம். அதனால நான் வானல்ல சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபைனலா நம்ம வந்து கறி குழம்பு வச்சாச்சு, சாதமும் வடிச்சாச்சு. இப்போ ஒரு பிளேட்ல பாத்தீங்கன்னா சாதம் போட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லஞ்ச் சூப்பரா பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் சாதமும் செஞ்சு சூப்பரா நம்ம வந்து லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலா இப்போ சாதமும் போட்டு கறி குழம்பு ஊற்றி சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்க, 2 கரண்டி குழம்பு தாங்க இருக்கு. ஏன்னா அவ்வளோ டேஸ்டா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பசங்களுக்கு புக்ஸ் நோட்டுக்கு அட்டை போடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸ்கூல்ல புக்ஸ் நோட் கொடுக்கும் போதே சொல்லிட்டாங்க, இந்த அட்டை தான் நீங்க வந்து போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல பாருங்க, ஒயிட் கலர் அட்டை வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம். அந்த அட்டை தாங்க இப்போ நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். பாப்பா புக்ஸும் தம்பி புக்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து இப்போ நம்ம அட்டை போடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 புக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து அட்டை போட்டு முடிச்சிட்டோம். பெரிய வேலையாக வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புக்ஸ் நோட்டுக்கு அட்டை போடுறதாங்க பெரிய வேலையாக இருக்குது. இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து அந்த இடத்துல உட்காந்தோம்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்குற மாதிரி வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து அட்டை போட்டு வச்சாச்சு. இன்னும் நோட்டுக்கு போட வேண்டியது இருக்குங்க. நோட்டு பெண்டிங்கில் இருக்குது. இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.